50 வருடத்துக்கு மேலே இந்த ரோட் போட்டு நான் சின்ன ஆள். நான் நேரம் அதில் இருக்கேன். நாங்கள் அங்கே அந்த ரோட்டுக்கு அங்காரு எங்களுடைய இந்த பிராலிவம்பு கிராமத்தில் மிகவும் போகிற கஷ்டமாக இருக்குது. அதை எங்களுடைய தவசாளர் சேமன் அவர்கள் இந்த இதை கொஞ்சம் வெட்டி திரித்தார். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் கிராமத்து மக்களுக்கும் ஏனைய பொதுமக்களுக்கும் இந்த ரோட்டை இந்த பள்ளம்பொழியை வெட்டி இதை கொஞ்சம் நிவர்த்தி செய்யணும். அதில் ஒருத்தரும் போக முடியாத கட்டமாக இருக்குது. அதில் இந்த சேமன் ஐயா அவர்கிட்ட நாங்கள் போய் உதவி அறிக்கை செய்தாங்கன்னு சொல்லி தான் இப்போ அவர் இந்த ரோஜரை கொண்டு வந்து எங்களுக்கு வெட்டி தாரார். கோரதைப்பற்று பிரதேச சபை உட்பட்ட வெள்ளாவளி வட்டாரத்தில் இருக்கின்ற பிலாலிவம்பு பிரதான பாதையானது கடந்த 30 வருடத்துக்கு மேலாக புனருத்தானம் செய்யப்படாமல் இருந்தது. அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் கோரதைப்பற்று பிரதேச சபையின் ஊடாக முதல் கட்டமாக மோட்டர் கிரைண்டர் இயந்திரம் மூலமாக இந்த பாதையினை செப்பனிடுவதற்கான முதல் கட்ட பணியை ஆரம்பித்திருந்தோம். எதிர்வரும் காலங்களில் நிதி ஒதுக்கீடுகள் வரும் பட்சத்தில் எங்களுடைய கந்தசாமியை கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் கொங்கிரீட் பாதையாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகளை இனி வரும் காலங்களில் மேற்கொள்வோம் என்றதை பாதையானது பிரதான பாதையாக காணப்படுவதனால் மக்கள் அன்றாடம் மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த வீதி ஊடாக பயணிக்கிறதாக இந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் கூறியிருந்தார். அதை இன்றைய தினம் முதற்கட்டமாக வீதியினை செப்பனிடுவதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் மக்களுக்கு இலகுவாக போக்குவரத்து செய்யக்கூடிய வீதியாக மாற்றுவதற்கு கோரதைப்பற்று பிரதேச சபை முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றது இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகையில் இந்த தினம் எங்களுடைய வெள்ளாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினர் வரதராஜ அண்ணன் அவர்களும் பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் இன்றைய தினம் வந்தவங்க. எதிர்வரும் காலங்களில் அந்த யானை தாக்கங்கள் கூடுதலாக இருக்கிற அந்த பிரதேசத்தில் மின்சாரம் மற்றும் இந்த வீதிகளுக்கு அருகிலே இருக்கின்ற பற்றி காடுகளும் இனி வரும் காலங்களிலே துப்புரவாய் கொடுக்கப்படும் என்றதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன்.